வாங்க தர்மராஜ் சார். நான் பிளாட் விஷயமா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிட்டு வர்றேன். நானும் ஒரு பிளாட் பத்தி உங்ககிட்ட பர்சனலா சொல்லலான்னு. எந்த பிளாட்டுமா? சதி பண்ணி என் புருஷனை கொண்டானே சண்டால. என் மனசுல பதிஞ்சிருந்த அவனோட உருவத்தை நினைவுபடுத்தி படமா வரைஞ்சிருக்கேன். என் பொட்ட அழிச்சவனோட முகத்தை பாக்குறீங்களா? இவன் சந்திரகாந்த். இவனை உங்களுக்கு தெரியுமா? நம்ம ராகவே சூனாப்பானா இவங்க ஆபீஸ்ல இவனை நான் அடிக்கடி பார்த்திருக்கிறேன். ஹலோ இஸ் எ பக்கா ஃப்ராட். நம்ம சரவணன் கூட. ஆமா, என் வாழ்க்கையில எனக்கு ஒரு விரோதி இருக்கான்னு என்கிட்டயே சொல்லியிருக்காரு. ஏமா இத முதல்லயே போலீஸ்ல சொல்லி இருந்தா ட்ரேஸ் பண்ணி இவனை தொலைச்சிருக்கலாமே. சார், போலீஸ் ஆரம்பத்திலேயே எங்க கிட்ட எந்த க்ளூவும் இல்லாம நாங்க இருட்டுல இருக்கோம்னு சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்டஸ்ல ஒரு மனுஷன் உலாவ ஆரம்பிச்சிட்டான்னா அவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருந்தாலும் சட்டம் அவனை பிடிக்கிறதுக்கு பயப்படுது. காரணம், அதிகாரம் சட்டத்தை சைலண்ட் ஆக்கிடுது. இப்ப உன் பிளான் என்னம்மா? சமூகத்துல என் பொசிஷனை ஒசத்திக்கிட்டேன். என் கணவரோட ஆசையெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நான் நினைச்சபடியே கண்ணனையும் ஒரு லெவலுக்கு மனுஷனா ஆக்கிட்டேன். இப்ப என்னுடைய ஒரே லட்சியம் எப்படியாவது பர்சனலா இந்த கொலைகாரனை நம்மளே ட்ரேஸ் பண்ணணும். இருக்கு. அது கம்ப்ளீட்டா புடிச்சா தானே அதனுடைய முடிவு உனக்கு தெரியும். ஆமா, இது என்ன பேக்கேஜ்? இதுவா? இது வந்து ஜஸ்ட் ஒரு பிராக்கெட். முதல்ல நான் அம்மாவை பார்க்கணும். வீட்டுக்கு ஓடுறேன். பாய். ஆமா, இப்ப என்னத்துக்கு ரெண்டு பேரும் விசிறி போடுறீங்க? அது வந்து சொல்லுங்க சொல்லுங்க அண்ணே. ஒண்ணு இல்லம்மா, தம்பி கண்ணனுக்கும் என் பொண்ணானம் பண்ணி வச்சா என்ன? தங்கச்சி பாயிண்ட புடிச்சிருச்சு. நான் சொன்னேனடி, எங்க குடும்பத்து ரத்த பாசமே தனின்னு. அண்ணே, நீங்க ஆசைப்படுறதுல தப்பு இல்ல. தம்பி என்ன நினைக்கிறானோ, யார விரும்புறானோ அதுக்கு நான் தடை சொல்ல முடியுமா? அம்மாடி, நீ கிழிச்ச கோட்டை அவன் தாண்டுவானா? நல்லா சொன்னீங்க. இந்த காலத்து பசங்க கோட என்ன கயரே கட்டி வச்சிருந்தாலும் ஹை ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க. டெலிபோன் கொஞ்சம் இருங்க. மன திமிரு நம்ம பொண்ணுக்கு அந்த பையனை குடுக்கறதுக்கு ஸ்டேட்டஸ் பாக்குறாடி. இவ ஸ்டேட்டஸ் பாக்குறா.